வணக்கம். நியாமத்தலையின் கொலை வழக்கிற்காக சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் போலீசார் அந்தமானுக்கு வந்துள்ளனர். அதாவது நியாமத்தலியை சென்னையில் கொலை செய்து ஒடிசாவில் அவரது அந்த உடலை வீசி விட்டனர். அதை ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அதை விசாரிப்பதற்காக அங்கே உள்ள போலீசார் கிளாம்பாக்கம் போலீசார் அந்தமானுக்கு வந்திருக்கின்றனர். அது எதை விசாரிக்கிறாங்கன்னா, அதாவது யார் பேசினாங்க, அவங்களுடைய அந்த ஊழியர்கள், அந்த நியாமத் அலியுடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், வேற நியாமத் அலி யாராவது தெரியும், அவங்க எல்லாருமே விசாரணை பண்றதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நியாமத் அலியுடைய நெருங்கிய பார்ட்னர்ஸ், நண்பர்கள், அவங்கெல்லாம் அவங்க பண்ண அந்த பண பரிவர்த்தனை, அந்த வண்டி எங்கெங்க வண்டி எல்லாம் போச்சு, வெஹிக்கிள், இது எல்லாமே ஆராயறதுக்காக தான் அவங்க விசாரணை பண்றதுக்கு சென்னையில இங்க அந்தமான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன் கால்ஸ் யாருக்கெல்லாம் அவங்க பேசினாங்க, இது எல்லாமே விசாரிக்க வந்திருக்காங்க. நியாமத்தலின் வழக்கில் இந்த இந்த இறுதிக்கட்ட விசாரணை தான் ஒரு முக்கியமான விசாரணை என்று கருதப்படுகிறது. ஏன்னா இந்த நியாமத்தலின் வழக்கை அவங்க சென்னையில இருந்து ஒடிசா வரைக்கும் தான் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு தான் குற்றவாளியை கற்பிச்சிருக்காங்க. இப்ப அந்தமான் வரும்பொழுது தான் இது இந்த எதுக்காக இந்த கொலை நடந்தது, அதாவது 2 கோடி பணத்துக்காக தான் அந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது விசாரணையில தெரிஞ்சு வந்திருக்கு. 2 கோடி பணம் பரிவர்த்தனை, ஏதோ ஒரு சொத்து, அதுக்காகத்தான் அந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விசாரணையில் அந்தமானை சேர்ந்தவர் தான் நியாமத்தில். அதனால அந்தமானில் இங்க விசாரணை செய்தால்தான் அந்த குற்றவாளியின் என்ன எதுக்காக கொலை பண்ணாங்க, அந்த என்ன காரணம், என்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படிங்கிறதா தான் சென்னையில இங்க அந்தமான் வந்திருக்காங்க. இந்த விசாரணையில பல உண்மைகள் தெரிய வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சென்னை போலீசாரும் சேர்ந்து அந்தமான் போலீசாரும் இதை இணைந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. அது தவிர இந்த கொலையில் வேறு யாரும் தொடர்புடைய நபர்கள் இருக்கிறார்களா என்று ஒரு 4-5 மாதமாக நடந்து வரும் இந்த விசாரணை இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஏன்னா அந்தமானுக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். முதலில் அவர் வரவில்லை. முதலில் அவர்கள் விசாரணை செய்ததெல்லாமே சென்னையிலும் ஒரிசாவில் மட்டும்தான் விசாரணை செய்தார்கள். ஏன்னா அந்த சிசிடிவி கேமராவை ஆராய்ந்துதான் குற்றவாளி யார் என்பதை அவர் கண்டுபிடித்தார்கள். இங்கு அந்தமானில் எதற்கு வந்திருக்கிறார்கள், அந்தமானில் தான் நியாமத் அலி மற்ற அவருடைய நண்பர்களால் இங்குதான் அவர்கள் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நியாமத் அலி சவுத் பாயிண்டில் ஒரு ஹோட்டல் நடத்தி வருகிறார். அதே போல குற்றமுடைய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாத்து பஸ்தியில பெட்ரோல் பம்ப் வச்சிருக்காரு. அதனால இவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மேலே யாராவது அதுல தொடர்புடையவங்க இருப்பாங்களா, ஏன்னா குற்றவாளிகள் தப்பிக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இந்த இறுதிக்கட்ட விசாரணையை அவர்கள் எட்டியுள்ளனர். நிச்சயம் இதுல நிறைய உண்மைகள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர கொலைக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா, ஏன்னா 2 கோடி பணத்துக்காக தான் அந்த கொலை செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, வேறு யாராவது இதில் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறதா என்பது இந்த விசாரணை இறுதிக்கட்ட விசாரணையில் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. சென்னை போலீசாருடன் அந்தமான் போலீசாரும் இணைந்து செயல்படுவோம், நாங்கள் எங்களது முழு ஒத்துழைப்பும் தருவோம் என்று அந்தமான் போலீசார் தரப்பில் சொல்லியிருக்கின்றனர். சென்னை போலீசார் என்ன சொல்லியிருக்கிறார்கள், ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கக்கூடாது, இந்த செயலில் ஈடுபட்ட அனைவருக்குமே தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று அவர்கள் சொல்லியதாக தெரிய வருகிறது. இறுதிக்கட்ட விசாரணையில் இருக்கும் இந்த வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.